ஆர்வமா பேசுறாங்க, அரசியல்ல பங்கேற்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தை பத்தி கமெண்ட் பண்றாங்க. இது மிக மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு மாணவ செல்வங்கள் எல்லோரும் இந்த நாட்டுக்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயத்துல என்னுடைய கருத்தும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு their participation in democracy and governance is very high. இதற்கு முன்பு இருந்த மாணவர்கள் அப்படி இருந்தாலும் கூட நீங்க ரொம்ப அவேரா இருக்கீங்க. அவேராக இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரெஷர்ஸ் டேல நான் என்ன பேச முடியும் என்றுதான் யோசித்துக் கொண்டு இங்க வந்தேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் கூகுள் பண்றீங்க, ஸ்டடி பண்றீங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதுல தெல்ல தெளிவாக இருக்கிறது. சமீபத்தில் சென்னையில ஈசிஆர் ரோட்ல ஒரு காஃபி கடையில சென்று அமர்ந்திருந்தேன். பக்கத்துல ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார். நீ பார்த்தா, ஐயா அண்ணே வணக்கம் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட வணக்கம் அப்படின்னேன். அவர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேட்டேன். எல்லாருமே என்ன பண்றீங்கன்னு கேட்டா இன்ஜினியர், டாக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த தம்பி நான் ஒரு இன்ஃபுளுசர் அப்படின்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்து இன்ஃபுளுன்ஸ்னா யார் இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் நிறைய பிராண்ட் எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்றேங்க அப்படின்னா. எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா ஒரு 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ம எல்லோரையும் விட ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறாரு இன்ஃபுளுன்ஸ் கேட்டு. எந்த மீடியம்ல இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க? ஆனா இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பேச ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு புது உலகத்தை நான் போன வாரம் கத்துக்கிட்டேன். அந்த நண்பர் சொன்னார், ஐயா 10,000 பேருக்கு கீழே ஃபாலோவர்ஸ் இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க நானோ இன்ஃபுளுன்சர். 10,000 இருந்து 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா நீங்க மைக்ரோ இன்ஃபுளுன்சர். 1 லட்சத்துல இருந்து 1 மில்லியன் 10 லட்சம் வரைக்கும் இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க மேக்ரோ. 1 மில்லியனுக்கு மேல நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்கன்னா நீங்க மெகா இன்ஃபுளுன்சர். இன்னைக்கு மொத்த சோசியல் மீடியாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அல்காரிதத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. எங்களுடைய ஃபாலோவர்ஸை நாங்க சில விஷயங்கள் சொல்லி ஒரு நாலேஜ் கொடுப்போம், சின்ன வீடியோ போடுவோம், அவங்களை ஏதோ ஒரு விதத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம், அவங்கள பார்க்க வைப்போம். எங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரும், எங்களுக்கு மானிட்டைசேஷன் வரும் அப்படின்னு ஒரு புது உலகத்தை சொன்னார். இன்னைக்கு இன்ஃபுளுன்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ ஒரு தகுதியோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்காங்க. எதுக்கு இந்த கருத்தை நான் சொல்ல வரேன்னாங்க, ஒரு நாளும் இந்த உலகம் புதியதாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. நேற்று நீங்க படிச்சது ஒரு ஆண்டு கழித்து அது உங்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஒரு பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு யுகத்துல நீங்க எல்லாம் நீங்க மாணவ செல்வங்களா இருக்கு. நிறைய தலைமுறைக்கு இது கிடைக்கல. 1985 டைம் பத்திரிகையில பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டாங்க. எப்பவுமே பர்சன் ஆஃப் தி இயர்னா பர்சனை போடுவாங்க. யாராச்சும் கல்லூரியுடைய தலைவர், பெரிய மனிதர் அந்த மாதிரி இருப்பாங்க. முதலாக டைம் பத்திரிகையில பர்சன் ஆஃப் தி இயர் ஒரு மனிதனை போடாம கம்ப்யூட்டரை போட்டாங்க. 1985 பர்சன் ஆஃப் தி இயர் வாஸ் அ கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் இந்த உலகத்தை மாத்த போகுது அப்படின்னு. 2025 டைம் பத்திரிகையில பர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு அன்னைக்கு ஒரு மனிதனை போடல. போன ஆண்டு அவங்க யார போட்டாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய 7 மனிதர்களுடைய புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. எலன் மஸ்க், ஜென்சன் ஹுவாங், நிவிடியா, ஓபன்ஏஐ, சாம் ஆல்ட்மேன், அந்த மாதிரி 7 பேருடைய புகைப்படத்தை போட்டு இவர்கள் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயனியர்ஸா இருக்காங்க அப்படின்னு. 1985க்கு பிறகு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு உலகத்தை மாத்தி இருக்குன்னு பாருங்க. 2025 டைம் பத்திரிகையினுடைய கவர் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி போகுது. இது ஒரு பக்கம். சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய சேர்னிங் நடந்திருக்கு. பணம் இருப்பவங்க, பணம் இல்லாதவங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், காஸ்ட் எல்லாமே இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உடைந்து கொண்டிருக்கு. நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய சேர்னிங் நடக்குது. ஒரு பவர் இருக்கிறதுக்காக யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. ஒரு கம்பெனியுடைய லீடரா இருக்காங்க, அதுக்காக நான் வணக்கம் போடுவேன் கிடையாது. ஹைரார்கிக்கு மரியாதை இல்ல. இந்த சூழ்நிலை, இந்த சேர்னிங்ல நீங்க எல்லாம் மாணவர்களா இருக்கிறீங்க. 2வது. 3வது, இந்தியா போன்ற ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாட்டில், குரோத் இருக்கக்கூடிய கண்ட்ரியில மாணவர்களா இருக்கிறீங்க. இன்னைக்கு யூகே கடந்த 10 ஆண்டுகள்ல 7 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்க. குரோத் பாத்தீங்கன்னா சராசரியா 0.5%, ஜெர்மனி 1%, ஜப்பான் 0.3%. இன்னைக்கு உலக நாடுகள்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. 7%, 8% இருக்கும்.